அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ கிளாமர் சாங்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் நீங்க ரூல்ஸ் மாரி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் அதுல வந்து ரொம்பயும் போயிராது. பட் ம். மேலோட்டமாவும் இருக்கும். அதுதான் நான் கவனிச்சது. ஆனா பெப்பினஸும் குறையாம அதே மாதிரி இருக்கும். ம். அது நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ரூலாவே வச்சிருக்கீங்களா? ஆமா. நிச்சயமா. கரெக்ட்டா சொன்னீங்க. இப்ப சமீபத்தில ஒரு படத்துக்கு வந்து பாடல் எழுதி ஒரு 2 லைன் அவங்களே போட்டு கொண்டு வந்தாங்க. ம். சார் இத வச்சு நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட சொன்னாங்க. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். இந்த லிரிக் இருந்தா நான் எழுத மாட்டேன். ஓகே. சப்போஸ் நான் எழுதிட்ட பிறகு கூட இந்த லிரிக்ஸ வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இப்பயே சொல்லிடுறேன் என் பேர் போடாதீங்க. அப்படின்னு ம். சொன்னேன். அப்புறம் ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர்லாம் பேசிட்டு, இல்ல சார் அந்த லிரிக்ஸ் நீங்க டோட்டலா யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க நினைக்கிற லிரிக்ஸ எழுதி குடுங்க. ம். அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் எழுதியே குடுத்தேன். ஏன்னா ஓகே. ஒரு ஒரு எல்லைக்கு மேல அது விரசமாயிடுச்சுன்னா, அது நம்முடைய பெயரை வந்து ரொம்ப தப்பா அப்படி நம்ம எழுத வேண்டிய அவசியம் ஆமா. நமக்கு இல்லை. அதனால வந்து அத நான் ஒரு நீங்க எந்த பாட்டு பார்த்தா ஃபன்னு தான் இருக்குமே ஒழிய, அதுல ரொம்ப தப்பான லிரிக்லாம் இருக்கு. இப்ப டாடி மம்மி வீட்டில கூட ம். பஸ்ஸில் ஏறி தான் ஒரு சீட்டு கேட்டேனே, தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஓரம் ஓரம் நின்னா. நின்றாரே. பஸ்ல ஏறி ஒரு அழகான பொண்ணு சீட்டு கேக்குதுன்னா டிரைவரே ஏஞ்சி சீட்டு குடுத்துடுறான். ஆமா. அது மாதிரி ஃபன்னான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்க அந்த பாட்டு முழுக்கவுமே குழந்தைகள் கேட்டா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ம். அது வந்து ரொம்ப தப்பான அர்த்தங்களை கொடுக்குற பாடலா இருக்காது. வயது முதிர்ந்தவர்களுக்கு அது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கலாம். அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. நம்மனா தேவலோகத்துக்கு பரமபிதாக்கா பாட்டு எழுதிட்டு இருக்கோம். ஆமா. சினிமாவில் ரசிக்கிற ரசிகர்களுக்கு தான் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்து தான் நம்ம கவனமாக பண்ணுறோம்.